பைபிள் காலேஜ்ல சேரும்போது சாதாரணமான ஒரு ஸ்டூடெண்டா தான் நான் உள்ள போனேன். அப்படின்னா ஊழியத்தை குறிச்சோ ரொம்பலாம் பெருசா எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூவா ஒரு வாரம் உபவாசம் இருந்தேன். அப்ப அந்த உபவாசம் இருக்கும்போது அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சி பார்த்தேன். அப்படின்னா ஆண்டவர் சிலுவையில அரைஞ்சிருக்கிறாரு. சிலுவையில அரைஞ்ச இயேசு ரொம்ப அந்த ரத்தம் எல்லாம் வடிஞ்சிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு செருப்பு எடுத்துட்டு போயிட்டு அவர் அடிக்கிறது மாதிரி நான் அப்படி என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்ப ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பிச்சு, இல்ல ஒரு டைம் பரம ஈவை ருசி பார்த்தும் திரும்பவும் இந்த மாதிரி விழுந்து போய் பாவம் செஞ்சீங்கன்னா இயேசுவை மறுபடியும் சிலுவையில அறைகிறதற்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என் மனசு உடைஞ்சு போய் அந்த கல்வாரி காட்சியை பார்த்து ரொம்ப அழுதேன், நிறைய அழுதேன். சோ அன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதற்கு பிறகு வேதாகம கல்லூரிய வாழ்க்கையே எனக்கு வித்தியாசமா மாறிடுச்சு. அதனால நான் நம்புறேன், அவருடைய அன்பு நேசம் மட்டும் உங்களை தொற்றுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க வித்தியாசமா மாறுவீங்க. அதைத்தான் சூலமெத்தி சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்கிறார். என் நேசருடைய அன்பை நான் என்ன பண்ணிட்டேன், நான் ரொம்ப அழகா உணர்ந்தேன். அவருடைய நேசத்தால் நான் சோகமானேன், நேசத்தால் சோகமானேன். ஆமென்.